இன்றைக்கு விசேஷமாக நாம் பார்க்க போகிற காரியம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இது அருமையான ஒரு வார்த்தை. எல்லாம் பாராமல் படித்து இதை உங்களுக்கென்று ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அருமையான வாக்கியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இதை தினமும் சொல்லுங்க. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். காரணம், அவரால் இயேசு கிறிஸ்துவால் உலகம், இந்த பொல்லாத உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என்ன பெரிய சிலாக்கியம், பாக்கியம். இப்போ பாருங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகமா? பொல்லாத உலகம். நான் வசிக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத உலகம். எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை எரிச்சல்கள், பொறாமைகள், எவ்வளவு வன்கண் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பொல்லாத உலகம். அதே போல் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்களானால் அங்கே என்ன வாசிக்கிறோம்? இந்த பொல்லாத உலகத்தை ஏன் எப்படி இருக்குன்னா, பொல்லாங்கராகிய பிசாசுக்குள் கிடக்கிறது. பிசாசுக்குள் இந்த உலகம் கிடக்கிறது. அவன் இருளில் இருக்க பண்ணுகிறான், சத்துரு இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நம்ம வீட்டில் பல கஷ்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், வியாதி. இன்னைக்கு சாட்சி சொன்னாங்க பாருங்க, எப்படிப்பட்ட பயங்கரமான நிலைமையிலேருந்து கர்த்தர் மீட்பை கொடுத்தாருன்னு. அதை போல் நம்ம தினமும் எதிர்பார்க்கறது என்ன? பாடுகள், சஞ்சலங்கள். குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு என்னென்ன பாரத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட பொல்லாத பிரபஞ்சத்தில் நம்ம வாழ்கிறோம். இன்னும் பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த உலகத்தில் ஒரு எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். ஒரு நல்ல மனுஷன், தேவனுடைய மனுஷன், ஊழியத்தில் அவிக்கப்பட்ட மனுஷன், அவனை போல பிசாசு அலைக்கழிக்க பண்ணி எத்தனை பாடு, எத்தனை பயங்கரமான செய்திகளை இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். பயங்கரமான உலகத்துக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, கசப்பு, டைவர்ஸ், இன்னும் கல்யாணமாகாத நிலைமை, திருமணமான பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, இப்படி எவ்வளவு பொல்லாங்கனாகிய பிசாசு இருளில் இருக்க பண்ணுகிறான். அது நிமித்தமாக தான் இந்த பாடுகள். இப்படிப்பட்ட பாடுகளில் இருந்து நம்மை மீட்டு எடுத்து நமக்கு மீட்பை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்தார். அந்த நன்னாளை தான் இன்றைக்கு நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக, இப்பொழுது பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக கூடி வந்திருக்கிறோம். இதை கேட்கிற, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த சிலுவையை தியானிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம்? முதலாவதாக ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. என்ன அழகான காரியம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமான்களாக்கப்படுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நான், கையில் மார்பில் கை வைத்துங்க, இந்த சிலுவையை பிடித்து கொள்ளுங்க, நான் நீதிமானாக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிற ஒருவராது கெட்டு போனவர்கள் அல்ல, கெட்டு போகிறவர்கள் அல்ல, இன்னும் கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படியே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதிமான்கள். இன்றைக்கு விசேஷத்தை கிருபை உங்களுக்கு தருகிறார். நீதிமான்களாக்கும் கிருபை. பாவம், சாபம், அக்கிரமம், அநியாயம் இந்த உலகத்தில் பாருங்க மலிந்து கிடக்கிறது. குடும்பங்களில் எவ்வளவு பிரிவினைகள், எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வியாதி, எத்தனை பாடு. அப்படிப்பட்ட எல்லா நிலைமையிலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை நீதிமான்களாக்குகிறது. ஹல்லேலூயா.
எப்படி நீதிமானாக்குகிறது? எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். என்ன அழகான வார்த்தை! செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. ரத்தம் என்ன செய்கிறது? செத்த கிரியைகளற சுத்திகரிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களை சுத்திகரித்து இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. உங்களை புது ஜீவன், புது நீதிமான்களாக மாறி ஒருவரும் கெட்டு போவதில். அநேக வாலிபர்கள் இந்த மாதிரி கூட்டங்களில் கடைசியில் தனி ஜெபம் பண்ணும்பொழுது சொல்லுவாங்க, அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, எனக்கு இந்த குடி ஆசை போகவே மாட்டேங்குது, என் வாழ்க்கையே கெட்டு போகுது, படிப்பு இல்லை, என் எல்லா முயற்சியிலும் விழா போகுது. அதே போல் குடும்ப தலைவர்கள் எவ்வளோ கெட்டு போகிறாங்க. ஏன் இன்னைக்கு பெண்கள் கூட குடிக்கிறாங்க. குடும்பத்தில் சண்டை, பிரிவினை, கசப்பு, வாயடிக்கிற நிலைமை. இப்படி குடும்பத்தில் எத்தனை பிரிவினை, எத்தனை கசப்பு. இன்றைக்கு எத்தனை பேர் கசப்போட இருளில் வந்திருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி என்ன செய்ய போறாரு? நீதிமான்களாக்க போகிறார். அதுதான் சிலுவை, அதுதான் சிலுவையின் மேன்மை. நீதிமான்களாக நல்ல மனசாட்சியை கொடுக்க போகிறது, சுத்த மனசாட்சியை கொடுக்க போகிறது. இன்னும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசிமா. மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். பாவத்துக்கு அடிமையாய் அழுக்கு நிறைந்த நிலைமையில மனசாட்சி சொல்லுது நீ செய்யறது தப்பு, இருந்தாலும் அந்த துர்மனசாட்சி சொல்லுகிறபடி செய்து பாவத்துக்கு உட்படுகிற பரிதாப நிலைமையில் இன்றைக்கு எவ்வளோ வாலிபர்கள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க, நடுத்தர குடும்ப தலைவர்கள் தலைவிகள் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவர் என்ன செய்தாராம்? இந்த சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் அது எப்படி இருக்கிறதா? தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் உங்களை மாற்றுகிறது. உங்களுடைய பாவங்கள் எல்லாம், அக்கிரமங்கள் எல்லாம், அசுத்தங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முற்றிலுமாக கழுவி, சுத்திகரிக்கப்பட்ட ஜலத்தால் கழுவி, உண்மையுள்ள இருதயம், விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை உங்களுக்கு கொடுத்து, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறவங்களை, கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிற உங்களை அப்படியே தலைகளாய் மாற்றுகிறார். இப்பொழுது ஈவன் நவ் இட்ஸ் ஹேப்பன். இப்பொழுது இந்த வசனத்தின்படி கர்த்தர் சொல்லுகிற இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை ஏன் தியானிக்கிறோம்? வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையை மாறுகிறது. இன்றைக்கி ஒருவேளை இருளில் இருந்து பிசாசுக்கு அடிமைப்பட்டு வந்திருக்கிற ஒருவேளை இருப்பீர்களானால், அல்லது கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கு. பரிசுத்த ரத்தமாக, பரிசுத்த மக்களாக மாற்றுகிறது. ஆதாம் ஏவாள் பாருங்க, அவர்கள் களங்கமறியாத பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டியாக அந்த ஏதேன் தோட்டத்தில் விடப்பட்டார். ஆனால் பிசாசு அவர்களுக்கு இந்த இச்சையை உண்டாக்கினான். அந்த இச்சையின் மூலம் என்ன நடந்தது? இச்சைக்கு கீழ்ப்பட்டு அவர்கள் பாவத்துக்குள்ளாங்க, இழந்து போனாங்க. அந்த ஆண்டவர் வைத்திருந்த அந்த ஆசீர்வாதத்தை, பேராசீர்வாதத்தை அந்த அனுபவிக்க முடியாமல் துரத்தப்பட்டாங்க. எனக்கு அருமையான, அதுதான் பிசாசு செய்கிற ஒரு பயங்கரமான ஒரு காரியம் என்று பார்க்க. அப்படித்தான் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு மனுஷன் இருக்கான், அவனுடைய பேர் சவுல். அவன் என்ன செய்கிறான்? தேவனுக்கு, கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவர்களுக்கு விருப்பமான மக்களை எல்லாம் கொன்று, யார் யார் இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார்களோ, பக்தியாய் மனம் திரும்புகிறார், அவளுக்கெல்லாம் தொல்லை கொடுத்து கொன்று, எவ்வளோ இருளில் இருந்த ஒரு நிலைமை. அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் தேடி வந்தார். சவுலே, எத்தனை நாள் என்னை துன்பப்படுத்த போகிறாய்? பாருங்கள், அவருடைய வார்த்தை அன்றைக்கு என்ன செய்தது? சவுலை பவுலாக மாற்றியது. எனக்கு அருமையானே, அப்படி தான் இது ஒரே ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, விலையேறப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நாம் பேசுகிறதல்ல, ஆண்டவருடைய வார்த்தை உடனடியாக உங்களை சுத்திகரிக்கக்கூடியது. யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ
ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஈவன் நோ இட்ஸ் ஹேப்பனிங். நம்ம இதற்காக வேத வசனத்தை வாசிக்கிறோம், கேட்கிறோம், அதன்படி பெற்றுக்கொள்ளத்தக்க அப்படியே ஈவன் நோ இட்ஸ் ஹேப்பனிங். உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் பழைய நீங்கள் வந்திருக்கும் பொழுது பலவித குறைவோடு வந்திருக்கலாம், இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் வந்திருக்கலாம், சண்டை போட்டுக்கொண்டு வந்திருக்கலாம், குழப்பங்களை உண்டாக்கி கொண்டு வந்திருக்கலாம், அல்லது வைராக்கியம் வேண்டாத வைராக்கியங்களோடு வந்திருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தையை கேட்க கேட்க இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம் உங்களை என்ன செய்ய சுத்திகரிக்கிறது, வார்த்தையின் மூலமாக சுத்திகரிக்கிறது. அன்றைக்கு இயேசு பேசினார். அந்த பேசின உடனே அவன் எப்படி மாறினான்? அவன் கேட்டின் புத்திரனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கேட்டின் புத்திரன், பிசாசுக்கு அடிமைப்பட்ட மனுஷன், அவன் எப்படி மாறினான்? கிருபா பாத்திரமாக. ரோமர் 9:23 அப்படி சொல்லுகிறது. கேட்டின் புத்திரர்களை என்ன செய்கிறது? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய ரத்தம் கிருபா பாத்திரமாக மாற்றுகிறது. என்ன அருமையான காரியம் பாருங்க. அதுதான் கலாத்தியர் 2:20 வேதத்தில் வாசித்து பாருங்க. வாசிக்க கேட்போமா? கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அருமையான ஒரு வாக்கியம். கிறிஸ்துவோடு பவுல் சொல்லுகிறான், சவுலா இருக்கும் பொழுது பாவம் செய்தேன், பாவியாக இருந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ற ரத்தம், என்னை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை சுத்திகரித்து நானும் சிலுவையில் அறையப்பட்டேன். எத்தனை பேருக்கு இன்றைக்கு குறைவோடு வந்திருக்கிறோமோ, யார் யார் கேட்கிறவங்க பாவத்தில் இன்னும் இருளில் இருக்கிறோமோ, இப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம், அவருடைய வார்த்தையை உங்களை சுத்திகரிக்கிறது. அந்த சவுலை பவுலாக்கினது போல, கேட்டின் புத்திரனாக இருந்த அவனை கிருபா பாத்திரமாக மாற்றினது போல, எனக்கு அருமையானவர்கள் இப்பொழுது நீ உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மாறுகிறது, எல்லாம் பழைய சுபாவங்கள் மாறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவன் சொல்லுகிறான், நான் சிலுவையில் அறையப்பட்டேன், நான் பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். உங்கள் இருதயத்தில் சொல்லுங்கள், சிலுவையை பிடித்து, இந்த சிலுவையின் நீளமாக நான் பிழைத்திருக்கிறேன், நான் பிழைத்திருக்கிறேன். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கேன். உங்கள் கையில் வைத்திருக்க சிலுவை சாதாரண குருத்தோலை இல்லை. எப்பொழுதும் குருத்தோலை ஞாயிறுக்கு தான் குருத்தோலையை பிடிப்பாங்க, அந்த குருத்து ஓலையை மட்டும் பிடிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம சிலுவையை பற்றி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இல்லாதவர்கள் கூட கையில் சிலுவை இருக்கிறத மாதிரி தியானிங்க. அந்த சிலுவை கேட்க தொட தொட உங்களுடைய இருதயம் கம்ப்ளீட்டாக சுத்திகரிக்கப்படும். வில் பிகம் a நியூ பர்சன். அந்த சவுல் சொல்லுகிறான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதாங்க சிலுவையின் மேன்மை. கொலோசேயர் 2:13 வாசிக்க கேட்போமா? கொலோசேயர் 2:13 உங்கள் பாவங்களினாலே உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். பாருங்க, இந்த காட்சியை தியானித்து பாருங்க. ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறாங்க, தலையில் முள்மூடி, உடம்பெல்லாம் கைகளில் கால்களில் ஆணி அடித்திருக்கிறாங்க. ஆணி அடித்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாரு. ரத்தம் பீறிட்டு வருகிறது. அந்த ரத்தம் நமக்கு என்ன செய்கிறது? சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். பாவங்களை எல்லாம் மாற்றி ஒரு மனுஷனை பரிசுத்தவானாக, சுத்திகரிக்கப்பட்ட மகனாக மகளாக மாற்றும்படி சின்ன வயதில் கர்த்தர் அப்படி செய்கிறார். பாருங்கள், என்னுடைய மகன் பால் தினகரன் 6 வயசாக இருக்கும் பொழுது, அப்பொழுது என்னுடைய கணவர் ஊழியத்துக்கு போய்விடுவோம். தனியாக நாங்கள் போக மாட்டோம், 2 பேர் வீட்டில் இருப்போம். சின்ன பையனாக இருந்ததுனால
அப்போது ஒரு சண்டே ஞாயிற்றுக்கிழமை அவனுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பேன், ஆண்டவரை பற்றி பாட்டு பாடி சொல்லிக் கொடுத்தேன். அப்பொழுது நாங்கள் பேசும் பொழுது அவன்கிட்ட சொன்ன சிலுவையை பற்றி சொன்னேன். ஒரு நாள், என் மகனே, சிலுவையில் ஆண்டவர் உனக்காக அடிக்கப்பட்டார். அழுகையோடு சொன்னேன், உனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முள்முடி சூட்டினாங்க, அதனால் அவனுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்க அவரே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லும் பொழுது 6 வயசு பாலகன் கண்ணில் தண்ணியாக விழுது. அந்த கண்ணீர் தான் இன்றைக்கு அவனுடைய ஊழியனாக மாற்றி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. கண்டதையும் கற்றுக் கொடுக்காதீங்க. இந்த காரியம் சிலுவையின் மேன்மையை கற்றுக் கொடுங்க. 6 வயசாக இருக்குது, 4 இன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஞானம் அதிகம். ஆகவே சிறு வயதிலே கற்றுக் கொடுங்க. அவங்க சிலுவையின் மேன்மையை, பாவத்திலிருந்து ஆண்டவர் நமக்காக செய்த விடுதலை கொடுக்கும்படி செய்த அந்த தியாகத்தை அவர்கள் தியானிக்கட்டும். அப்பொழுது கட்டாயம் ஒரு நாள் அவள் தேவனுக்கு என்று எழும்பி பிரகாசிப்பார். எத்தனை சந்தோஷம்! உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார். எனக்கு அருமையானே, அதுதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால், கேட்கிற யாவரும் எங்கே இருந்தாலும் சொல்லுங்க, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். புது சிருஷ்டி ஆயிட்டேன்னு சொல்லுங்க. சிலுவையை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா! எவ்வளவு சந்தோஷம்! இந்த காட்சி எவ்வளோ அருமையாக இருக்கு. ஹல்லேலூயா! கீழே போடுங்க. புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டி. ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க. பிள்ளைகளை பற்றி கேள்விப்படலை. அந்த மனைவி பக்தியுள்ள மனைவி, ஜெபம் பண்ணுகிற ஒரு மனைவி, பொறுமையாக எல்லாவற்றையும் ஜெபத்தினால் மேற்கொண்ட ஒரு மனைவி. கணவனோ அதுக்கு நேர் விரோதம். நல்லா குடிப்பான், எல்லா அட்டூழியம் பண்ணுவான். ஒரு நாள் அவனுடைய நண்பர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு வீட்டுக்கு வந்து மனைவி இடத்துல சொன்னால், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, நாங்கள் சீட்டு விளையாட போகிறோம், நாங்கள் கொண்டாட போகிறோம், அரை நாள் நாங்கள் வீட்டில் தான், நம்ம வீட்டில் தான் முன்னால் ஹாலில் நாங்கள் கொண்டாட போகிறோம். நீ வந்து எங்களுக்கு ருசியாக சமைச்சு கொடுக்கணும், முடிவில் அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் என்று சொன்னான். அப்போ இவங்க எல்லாம் ஒரே ஆட்டம். முன்னால் இந்த மனைவியோ தன்னுடைய அறையில் முழங்கால் படியிட்டாள். சமையல்லாம் செய்து முடிச்சுட்டு முழங்கால் படியிட்டா. இயேசுவை நோக்கி கதறினாள், ஆண்டவரே, சிலுவையில் இந்த எல்லாரையும் ரட்சிக்கப்படியே தானே உண்மை ஒப்பு கொடுத்தீர் சுவாமி. ஆண்டவரே, இப்பொழுதும் சுவாமி இந்த இருதயங்களெல்லாம் மாற்ற நீ சிலுவையில் பட்ட பாடுகளை நினைத்தருளும் என்று அவள் கண்ணீரோடு வாரத்தோடு ஜெபித்தாள். இன்றைக்கி எத்தனை மனைவியுமார் உங்கள் கணவருக்காக, பொல்லாத கணவருக்காக ஜெபிக்கிறீங்க, குறை சொல்கிறீங்க. கணவன் அப்படி இப்படி எனக்கு இப்படி பண்ணார், குடிகாரர் இருக்கிற, ஜெபம் பண்ணுறீங்களா? மனைவிமாருக்காக எத்தனை கணவன்மார் ஜெபிக்கிறீங்க? பெற்றோருக்காக எத்தனை பிள்ளைங்க ஜெபிக்கிறீங்க? இன்றைக்கி யாராவது சிறு பிள்ளைங்க வந்திருக்கிறீங்களா? உங்களை கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்ப்போம். சின்ன பிள்ளைங்க எழுந்து நில்லுங்க பார்ப்போம், எழுந்து நில்லுங்க பார்ப்போம். பரவாயில்லையே, சின்ன பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், ஒரு 12 வயசுக்குள்ள, 12 வயசு. நம்ம எல்லாரும் அவர்களுக்கு கை தட்டுவோமா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் அவங்க பெற்றோர் கூட்டி வந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே நீங்கள் உட்காருங்க. இப்பொழுதே நீங்கள் சிலுவையை தியானிக்க ஆரம்பிக்கணும். சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படித்தான் அந்த அம்மா சிலுவையை நோக்கி இறுக பிடித்து கொண்டு கதறி அழுது ஜெபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இந்த பொல்லாத மக்கள் ஆடி பாடி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களே, அவருடைய குணங்களையெல்லாம் மாற்றும், ரத்தம் சுத்திகரிக்கட்டும் என்று அவர்கள் ஜெபித்து கொண்டார். அப்பொழுது இந்த மனுஷன் சாப்பிட்டு விட்டு முடித்து எல்லாம் போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயாச்சு. ஹஸ்பண்ட் வந்து, என்ன என் மனைவி என்ன அருமையாக சமைச்சு கொடுத்தா, எவ்வளோ அருமையாக என்னை கோஆப்ரேட் பண்ணாளே என்று சொல்லி அவர் புறப்பட்டு வந்து மனைவியை பார்க்கலாம், தேங்க் பண்ணலாம், நன்றி செலுத்தலாம் ஒரு வார்த்தைன்னு சொல்லி மனைவி அறைக்கு வந்தார். அப்போ அந்த அம்மா என்ன செய்து கொண்டாங்க? முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி சிலுவையை பிடித்து கொண்டாங்க. இந்த சிலுவையில் மூலமாக எனக்காக, என் புருஷனுக்காக அடிக்கப்பட்ட என் ஆண்டவரே, இப்பொழுது என் குடும்பத்தை ரட்சியம். இன்றைக்கு எத்தனை பேர் குடும்பம் ரட்சிக்கப்படாமல் இருக்குது? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையானே, இன்றைக்கு கர்த்தர் அந்த விடுதலையை கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் நம்ம மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் இருதயங்களை தொடுகிறார், உங்கள் குடும்பங்களை தொடுகிறார், விடுதலையாக்குகிறார். குடி, கெட்டான போதைப் பொருட்கள், எவ்வளவு கேடு வார்த்தைகள்,
பேசுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிக்கிறார். மறந்து இன்றைக்கு உங்களுக்கு புது ஜீவன் கொடுக்குறேன். இந்த குடும்பத்தில் அப்படித்தான் அந்த கணவன் வந்து இது பார்த்த உடனே மனைவி செபித்து கொண்டா. அவளை தொந்தரப்படல. உடனே என்ன செய்தார்? பக்கத்தில் முழங்கால் படிக்கிட்டார். முழங்கால் படிக்கிட்டு அமைதியில் அந்த ஜெபம் பண்ண தெரியாது, இது வரைக்கும் ஜெபம் பண்ணதே கிடையாது. முழங்கால் படிக்கிட்டு அவரும் அந்த அம்மா என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க கவனித்தார். அந்த ஜெபத்தை தானும் சொல்லி அந்த சிலுவையின் மேன்மையை உணர்ந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலமாக அன்றைக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் நாசமடைந்திருக்கு. புருஷனுக்கு விரோதமாக மனைவி, மனைவிக்கு விரோதமாக புருஷன், பிள்ளைகள், பெற்றோருக்கு விரோதமாக. இன்றைக்கு இந்த ரத்தத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் எல்லாரையும் சுத்திகரிக்க வல்லமுள்ளதாக இருக்கு. ஆண்டவரை நோக்கி கேளுங்கள் பிரியமானவர்களே. அந்த ரத்தம் அவ்வளவு வல்லமுள்ளது. சிலுவையை புது ஜீவனை கொடுக்கிறது. இரண்டாவதாக இந்த சிலுவை என்ன செய்கிறதாங்க? கொலோசையர் 1 அதிகாரம் 20 வாசிக்க கேட்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. போதும் பாருங்க. முதலாவது பார்த்தோம் ரட்சிப்பு, மனம் திரும்புதல். குடும்பத்தில் ஆண்டவரை பற்றி கொள்ளுகிற ரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுகிற நிலைமை. ரெண்டாவதாக என்ன சிலுவை செய்கிறது? உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை உண்டாக்குறது. இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறாங்க சமாதானம் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ் பீஸ் அட் ஆல். ஆஃபீஸில் போனால் சமாதானம் இல்லை. என்ன செய்தால் எனக்கு நிறைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் வரும். அதில் எல்லாம் எழுதுவாங்க சமாதானம் இல்லை, வீணாக எனக்கு குற்றம் சொல்கிறாங்க. நான் நல்லா தான் வேலை செய்கிறேன், ப்ரமோஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க. சமாதானம் இல்லை. குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை. மனைவியே குறை சொல்கிறார், புருஷனுக்கு விரோதமாய் தீங்கு சொல்லுகிறார். இப்படி எவ்வளோ காரியங்களை நாம் பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு யார் யார் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க? குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இந்த நாளிலே சிலுவையின் மூலமாக சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார் என்று இந்த வேதம் சொல்கிறது. அதைத்தான் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53 அதிகாரம் 5 என்ன வாசிக்கிறோம்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது, அதனால தான் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னும் ரோமர் 5 அதிகாரம் 1 என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போமா? ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக விசுவாசத்தினாலே, ஜஸ்ட் பிலீவ். ஏசாமி சிலுவையில் என் பாடுகள் எல்லாம், என் கண்ணீரெல்லாம் சோர்ந்துட்டார். நினச்சி பாரு, இன்றைக்கி யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்க? இன்றைக்கி கேட்டுக்கொண்டிருக்க எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்க? எனக்கு அருமையானவர்களே, சிலுவையை நோக்கி பாருங்கள். அதான் சிலுவையை உங்கள் கையில் கொடுக்க சொன்னேன். அந்த சிலுவையை பிடித்து கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே உண்மையில் வந்து, அதனால தான் எனக்கு அடிக்கப்பட்டு, சிலுவையில் அடிக்கப்பட்டு எனக்கு அருமையான உம்முடைய இரத்தத்தை சிந்தி எனக்கு சமாதானத்தை நீர் பெற்றிருக்கிறோம், நாங்கள் பெரும்படி செய்திருக்கிறீர் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எத்தனை பேர் இன்றைக்கி சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்க? கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்க? இப்பொழுது அந்த சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களுக்கு விசுவாசத்தினால், இஃப் யூ பிலீவ் யூ வில் see all glorious things. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று பார்க்கிறோம். அந்த மகிமை பாருங்கள், உடனே கிரியை செய்யும். இன்றைக்கி எத்தனை பேர் சமாதானத்தில் வந்திருக்கு, சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறீங்களோ? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எத்தனை பேர் சமாதானமே இல்லை வீட்டில் என்று சொல்லுகிறீர்களோ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சிலுவையில் சிந்தின ரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கு. இட் ஹஸ் காட் so much power. ஆண்டவர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 29:11 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் தமது ஜனத்துக்கு, நல்லா வாசிக்கணும். வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தமது ஜனத்துக்கு வேதம் சமாதான அருளியவர்களை ஆசீர்வதிப்பான்னு பார்த்தீங்கன்னா விளங்காது. கர்த்தர் தமது ஜனத்துக்கு, தமது ஜனம், நீங்கள் தமது ஜனம் ஆயிட்டீங்களா? யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ரத்தத்தை சிந்தின இயேசுக்கு உள்ளத்தை கொடுத்துட்டீங்களா? ஹேவ் யூ பிகம் ஹிஸ் சைல்டு? அவருடைய மகன் சொல்ல முடியுமா? அப்போ தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பாரு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க.
சத்தம் பத்தாது. நல்ல if you believe, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ சமாதானத்தை தமது ஜனத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதான் பாருங்க, அந்த குடும்பத்தில் எத்தனை சமாதானம் ஒரே நிமிஷத்தில் முழங்கால் போட்டு சிலுவையின் மூலமாக அந்த குடும்பம் சமாதானம் பெற்றுக்கொண்டாங்கன்னு சாட்சியை பார்த்தோம். அதே போல தான் பாருங்கள், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். இந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சம்பாதித்து கொடுத்த அந்த சமாதானம் பாருங்க, நம்ம குடும்ப வாழ்க்கையில் கவலை பாரம் அடிக்கடி வருது. இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே உட்கார்ந்துருக்கவங்கள இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளத்தில் கவலை இருக்குது தெரியுமா? பயங்கர கவலை, பிள்ளைகளை பற்றிய கவலை, பலவிதமான கவலை. இந்த கவலை மத்தியில் நம்ம தவித்து இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் வந்திருக்கலாம். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இந்த கவலை பாருங்கள், கண்ணீர் அழுகையில் இருக்கிறோம். நம்ம அழுகையெல்லாம் துடைத்து கொள்ளுங்க. உண்மையாக சொல்லுகிறேன், உங்கள் கவலைகளை தலைகளாக இந்த இடத்துல மாற்றி ஹல்லேலூயா இன்றைக்கு சமாதானத்தோடு ஆண்டவர் உங்களை அனுப்புவார். அதுக்கு தான் சிலுவையில் அவர் தன்னையே அர்ப்பணித்தார். பிரியமானவர்களே, ஒன்றுக்கும் கவலைப்படாது. நீங்கள் என்ன கவலையை 1, 2, 3 எல்லாத்தையும் கணக்கு பண்ணி தூக்கி எறிங்க. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய கேட்டுக்கொண்டிருக்க எங்கிருந்த கேட்டுக்கொண்டாலும் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் ஒன்று பேர் சேர்த்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமோ ஸ்தோத்திரத்தோட கூடி ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறீங்களோ இல்லை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ என்ன செய்யணும்? உங்கள் வாயிலிருந்து என்ன வரணும்? ஐயோ ஐயோ என்று வரக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன வரணும்? ஸ்தோத்திரம். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஆங்கிலம் ஒருவேளை தமிழ் தெரியாதவங்க இருப்பீங்கன்னா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்றீங்களா? எல்லார் வாயிலிருந்து வருகிறதா? ஸ்தோத்திர பலி. ஸ்தோத்திர பலி மிக மிக முக்கியமானது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில். சமாதானம் உண்டாவதற்கு முக்கியமானது ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பார்த்தீங்களா, கவலை வந்த உடனே என்ன செய்யணும்? முழங்கால். நான் தான் எப்போது சொல்லுவேன், முழங்கால் படி எடுங்க. நான் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். முழங்கால் படி எடுங்க. கவலை வரும் பொழுது முழங்கால் படி. சும்மா அப்படியே கவலையை நினச்சி ஐயோ இப்படி ஆயிடுச்சே, என் பிள்ளை இப்படி இருக்கா அப்படி இருக்கா அதையே நினச்சி மேலே போனீங்கன்னா பிசாசு உங்களுக்குள்ளே இருளில் இருக்க பண்ணுவான். இன்னும் கொஞ்சம் கொண்டாடுவான் கவலையை. அதுக்கு பதிலாக முழங்கால் படி எடுங்க. முழங்கால் படிட்டு கரங்களை 2 கரத்தையும் உயர்த்தி, ஆண்டவரே சிலுவையிலே கவலையெல்லாம் சுமந்துட்டீரே, என் பாரத்தெல்லாம் சுமந்துட்டீரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினீரே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவச்சனமே, எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிற பார்த்தீங்களா? இந்த சமாதானம் நான் பேசுகிற பொழுதே அதான் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஈவன் இட்ஸ் என்டரிங் இன்டு யுவர் ஹார்ட் அண்ட் சோல் அண்ட் லைஃப். ஆண்டவருக்குள்ளே உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ள. இப்போ தான் சிலுவை செய்து கொண்டிருக்கிறது. இந்த சிலுவையின் மேன்மை அதான். ஆண்டவர் சம்பாதித்த அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவராவது சமாதானம் இல்லாமல் போகக்கூடாது. Everyone should receive this peace, the peace that passeth all understanding. எனக்கு அருமையானே, இவ்வளோ அருமையான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கொடுத்துருக்க அந்த சிலுவையின் மூலமாக சம்பாதித்து கொடுத்துருக்கிறார். ஆகவே இதை பெற்றுக்கொள்ள. சமாதானம் இல்லை, கவலை இல்லை என்று வந்திருக்கிற ஒருவராவது அப்படி போகக்கூடாது. பாருங்கள், ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ரோமர் 16:20 வாசிக்க கேட்போமா? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அப்பா, என்ன அருமையான வசனம் பாருங்க. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் என்ன செய்கிறாராம்?
சாத்தானை உங்கள் கால்களின் கீழ், உங்கள் கால்களின் கீழ். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இன்னைக்கு பாரத்தோடு வந்திருக்கிற, கவலையோடு வந்திருக்கிற, சமாதானம் இல்லையே என்று வந்திருக்கிற உங்கள் கால்களின் கீழ் ஆண்டவர் என்ன செய்வாராம்? சமாதானத்தின் தேவன் நசுக்கி போடுவார். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இனிமே கிடையாது, சமாதானம் இல்லாமல் கிடையாது. இன்றைக்கு பீஸ், த பீஸ் தட் பாசஸ் ஆல் அண்டர், சமாதானம், உலகம் தரக்கூடாத சமாதானம் அவள் எல்லாரும் நிரப்புகிறது. காரணம் சிலுவை. சிலுவையிலே அந்த சமாதானத்தின் தேவன் அதை செய்தார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷனை பற்றி வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரியும், சகையு. அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் அது என்ன காரியம் அவனுக்குள்ளே இருக்கிறது என்பதை நான் நேற்று தியானிக்கும் பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். இந்த லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் சகையு எப்படி இருக்கிறான் பாருங்கள். அவனுக்கு இயேசுவை பற்றி ரொம்ப தெரியாது. ஆயக்காரன், பணம் 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 சேர்க்கணும் தான் அவனுடைய ஆசை. அப்படிப்பட்ட மனுஷனுக்கு இயேசு பாருங்கள் எப்படி சமாதானத்தை கொடுத்தார் என்று நான் பார்க்கும் பொழுது, அந்த வழியாக அவனுடைய ஊர் வழியாக, எரிகோ வழியாக அவன் போகிறார், இயேசுசாமி போகிறார். அப்போ இவன் கேள்விப்படுறான், இப்படியே இயேசுசாமி வராரு, பார்க்கலாமே வருது, எப்படிப்பட்டவரோ. ஒரு வசனம் அப்படியே இருக்குது பாருங்கள், இயேசு எப்படிப்பட்டவரோ. இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி வந்திருப்பீங்க? இயேசு எப்படி வந்தம்மா என்ன தான் பேசுகிறாங்க, இயேசு எப்படிப்பட்டவர் என்று கேட்க வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட வந்தவரை ஆண்டவர் நேராக வந்த நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளது இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். பெஞ்சமின் வார்த்தையோடு வந்திருக்கிறார், மகனே உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்க இன்றைக்கு வந்திருக்கேன், மத்தியில் வந்திருக்கிறேன், உன் காலின் கீழ் எல்லா இருளையும் நான் மாற்றி போடுகிறேன் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறேன். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கிறேன். ஆண்டவர் அந்த சமாதானத்தை சம்பாதித்த ஆண்டவர் அந்த அந்த சகைவு போய் பார்த்தார். சகைவு, இவனுக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி அந்த ரட்சிப்பை கொடுக்கட்டும். அவன் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வந்தான். அந்த மரத்துக்கு நேராக போய் சகைவே அன்போடு கூப்பிட்டா. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. சிலுவையில் அடிக்கப்பட்டு சமாதானத்தை சம்பாதித்து கொடுத்த ஆண்டவருடைய அன்பு அதுதான். பாருங்கள், அவங்க நேராக வந்து என்ன செய்தார்? சகைவே கீழே இறங்கி வாப்பா, நான் உங்கள் வீட்டுக்கு வரணும். ஆண்டவருடைய அன்பை பார்த்தீங்களா? உங்கள் வீட்டுக்கு வரணும். சமாதானம் இல்லை, நீங்கள் கவலையோடு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லு, உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டை ரட்சிப்பின் வீடாக மாற்றணும். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லும்படி உன் வீட்டை மாற்ற போகிறேன். இன்றைக்கு எத்தனை ப்ராமிஸ் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். பிரியமானவளே, உங்கள் குடும்ப வாழ்க்கை மாறப்போகிறது, தலைகளாக மாறப்போகிறது. அங்கு சமாதானம் இல்லாத வாழ்க்கை சமாதானத்தால், இயேசுவின் சமாதானத்தால் ஆண்டவர் நிரப்பி கொண்டிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம், சிலாக்கியம் பார்த்தீங்களா? அந்த தேவ சமாதானத்தால் நிரப்பி உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷப்பட வைக்க போகிறார். பல வருடங்களுக்கு முன்பு எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்ப தலைவன் வந்து பயங்கர கோபக்காரன், ரொம்ப கோபம், ஒரு முன்கோபம். மனைவி எப்படிப்பட்டவங்கன்னா வாயாடி, அப்பாவுக்கு படப்படன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. அவர் கோபத்தை உண்டாக்கிக்கிட்டே இருப்பாங்க. நிறுத்தலான்னு பார்த்தா கூட இந்த அம்மா வார்த்தை, ரெண்டும் சேர்ந்தா எப்படி இருக்கும் வீடு? அந்த காலத்தில் பானை தெரியுமா? பானையில் சட்டி பானைன்னு சொல்லுவாங்க, அதில் தான் சமைப்பாங்க. அந்த அம்மா சமைச்சு அந்த விளக்கி ஊற்றி வச்சுருப்பாங்க. இந்த ஐயாவுக்கு கோபம் வரும் பாருங்கள். இந்த அம்மா பேச கோபத்தோடு அந்த சட்டி பானையெல்லாம் நொறுக்கி போட்டுருவார். அவ்வளோதான், அந்த மாதிரி கோபம் வரும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் கர்த்தர் கிருபையாக ஒரு நாள் சிலுவையின் அன்பினால் அவரை மீட்டு கொண்டார். ரட்சிக்கப்பட்ட மகனாக மாறின குடும்ப தலைவர். இந்தம்மா வாயாடி அப்படியே வாயை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, நிறுத்த மாட்டாங்க. ஆரம்பித்தாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப வேதனைக்குரிய வார்த்தைகளால் இன்றைக்கு எத்தனை பெண்கள் அப்படி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். நீ நம்முடைய வாழ்க்கையை இதை கேட்க கர்த்தர் இன்றைக்கு கொடுக்குற சமாதானத்தால் உங்கள் வாழ்க்கையை நிரப்பி இந்த வேண்டாத பேச்சுகள், வேண்டாத காரியங்கள், குடும்பத்தில் வருகிற காரியங்களை ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்திலிருந்து இன்றைக்கு மாற்றி உங்களை புது சிருஷ்டியாக மாற்றி அனுப்புகிறார். ஹல்லேலூயா, பெற்றுக்கொண்டவர்களாக போங்க, வாழ்க்கையை மாற்றுகிறார். அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இப்போது அவர் ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்டார், அவர் கொடுத்த சமாதானத்தால் நிரம்பினார். அப்போ என்ன சொல்வார்? இந்த அம்மா பேச கோபம் வர என்ன செய்வார்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், சிலுவையில் எனக்காக சம்பாதித்து கொடுத்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம், ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான கணவன் மாறே, நீங்களும் அப்படி செய்து பாருங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வீட்டில் வரும்பொழுது
இந்த ரட்சிப்புக்காக ஆண்டவர் உங்களுக்காக அடிக்கப்பட்டதை நினைத்து பார்த்து, ஆண்டவரே நீர் என் ரட்சகர், நீ சிலுவையில் எனக்கு சமாதானத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறேன், இந்த சமாதானத்தை எனக்கு இப்பொழுது நிரப்பும் என்று சொல்லி அவர் கேட்க கேட்க அந்த குடும்பத்தில் தேவ சமாதானம் வந்தது. இது ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு காரியம், நான் அறிந்த ஒரு காரியம். அந்த குடும்பத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார், வல்லமையாய் வேயித்தார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்போமா? எபிரேயர் 13, 20, 21. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 21ஆம் வசனத்தை திரும்ப வாசிமா. 21ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியையிலும் சீர் பொருந்தினவராக்குவாராக. என்ன காரியம் பாருங்க, இதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலும், என்னுடைய வாழ்க்கையிலும், இதை கேட்டுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம், ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தின் தேவன் பாருங்க எல்லாம் வருது. அதில் உங்களை எப்படி மாற்ற? சகலவித நற்கிரிகளினாலே சீர் பொருந்தினவர்களாக்குவாரா. நற்கிரியை, உங்கள் காணப்படுகிற துர்க்கிரியை, பொல்லாத எண்ணம், சண்டைகள், குழப்பங்கள், வீண் பிரச்சனைகள் ஒன்று உங்களில் இராது. நற்கிரிகளினாலே சீர் பொருந்தினவர்களாக்க விசுவாசத்தோடு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கொள்ளுங்க. சிலுவையில் ஆண்டவர் எனக்காக சம்பாதித்து கொடுத்த இந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். இனிமே என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? சகலவித நற்கிரியை மட்டும் காணப்படும். என்னில் துர்க்கிரியை ஒன்றும் காணப்படாது. சண்டை கிடையாது, உங்களால் பிரச்சனை கிடையாது, வீட்டில் குழப்பம் கிடையாது. சகலவித காரியங்கள் நற்கிரியாக இருக்க போகிறது. அப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை சிலுவையில் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, சகலவித நற்கிரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். அப்படி மாத்திரார் நம்ம எல்லாரும் இப்பொழுது. ஈவன் நவ் காட் இஸ் சேஞ்சிங் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் லைக் தட். நீ வரும்பொழுது சண்டை போட்டு கொண்டு வந்திருக்கலாம், எரிச்சலோடு வந்திருக்கலாம். போய் பார்த்துக்கிறேன், நான் மீட்டிங் வந்திருக்கிறேன், மீட்டிங் முடித்து போய் நான் பார்த்துக்கிறேன்னு சவுச் நீங்கள் ஒருவேளை அப்படி எண்ணத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களை எப்படி மாற்றுறாரு? சகலவித நற்கிரியை நிறைந்த கனி நிறைந்த வாழ்வை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம். ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொண்டிருக்க, எங்கே இருந்தாலும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் என்னவா மாத்துறாரு? கர்த்தருக்கு பிரியமான எ பிளஸ்ட் வெசல். ஆண்டவர் விரும்புகிற ஒரு பாத்திரம், ஆண்டவர் விரும்புகிற பாத்திரம். ஜஸ்ட் நான் இந்த வார்த்தை பாருங்கள், நான் சொல்லி வெறுமையாகி போவதல்ல, இது வீணான வார்த்தை இல்லை. கர்த்தர் சிலுவையில் சம்பாதித்த ரத்தம் சிந்தி உங்களுக்காக 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 எனக்காக சம்பாதித்து கொடுத்தது கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக. என்ன பெரிய ஆசீர்வாதம்! நற்குணங்களினால் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக என்று பார்க்கிறோம். நற்கிரியெல்லாம் நிரப்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனால் எண்ணப்பட்ட மரியாளும். பாருங்க, 7 பிசாசு ஒரு பெண்ணுக்கு பிடிச்சி 7 பிசாசு அவள் வாழ்க்கையில் ரட்சிப்புக்கு சம்பந்தமே இல்லாத இருளில் வாழ்ந்த மகளை கர்த்தர் சுகமாக்கும்படியாக வந்தார். அவள் வெற்றி பெற்றார், சுகம் பெற்றார், விடுதலை பெற்றார். விடுதலை பெற்றதோடு கூட அவர் நின்று விடவில்லை. அவர் ஆண்டவருக்கு சேவை செய்கிறவள அந்த பெண்களோடு சேர்ந்து கர்த்தருக்கு சேவை செய்கிற அந்த சீஷர்களோடு சேர்ந்து அவள் தன்னால் இயன்ற சேவையை செய்தாள். அவள் பேர் என்ன? மகதலேனா மரியாள். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவளை பற்றி விசேஷித்த காரியம் பாரு. 7 பிசாசுகள் நீங்கி சுகம் பெற்றதுனால நன்றி உணர்ச்சியோட ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஒரு பாத்திரமாக. எனக்கு அருமையான இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்?
ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். அவருக்கு பிரியமான பாத்திரம், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமாக நான் மாறணும்னு எத்தனை பேர் விசுவாசிக்க உள்ளத்தில் உண்மையாக கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு? ஹல்லேலூயா. 2/3 தான் நம்ம பார்க்குறோம். மூன்றில் 2 வாரம் தான் பார்க்க. மற்றவர்களை பற்றி என்ன? மற்றவர்களை பற்றி என்ன? ஒப்பு கொடுங்க பிரியமான. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சிலுவையிலே சம்பாதித்த அந்த பாக்கியமான வாழ், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம், கர்த்தருக்கு பிரியமான பாத்திரம், நற்கிரியை கொடுத்து ஆண்டவரே ஒருவரை விரும்புகிறீங்களோ விரும்பலையோ நீங்கள் ஒருவராவது கெட்டு போவதில்லை. போகும்போது நீங்கள் அப்படிப்பட்ட பாத்திரமாக உங்கள் கர்த்தரை மாற்றுவார். நீங்கள் போகும்பொழுது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் எப்படி மாறினான், சவுல் பவுலா எப்படி ஊழியக்காரனாக மாறினானோ அதே போல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய வல்லமை, சிலுவையில் சம்பாதித்த அந்த வல்லமை, நற்கிரிகள் ஆக்கும் வல்லமை, ஆண்டவருக்கென்று ஒரு பாத்திரமாக விளங்கும் அந்த வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்க, உங்கள் குடும்பத்தின் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது, வர தவறினவர்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட நிலைமை. இந்த மகதலேனா மரியாள் அவள் என்ன செய்தாள் பாருங்கள். அந்த ஜனங்களோடு அந்த சேர்ந்து கொண்டா, ஆண்டவருடைய ஊழியர்களோடு சேர்ந்து கொண்டா. அந்த விதமாக நம்ம என்ன யாருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரு? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். எனக்கு அருமையானவளே, இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசித்து நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த அந்த குணம் சகலவித நற்கிரியை நிறைந்த பாத்திரமாக, ஆண்டவருக்கு பிரியமான பாத்திரமாக நான் ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். என்னையும் இன்னும் அதிகமாக மெருகேற்றி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் மெருகேற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு பிரியமான பாத்திரம். இன்னும் 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 ஆண்டவருக்காக நான் என்ன செய்யட்டும்? நான் செய்கிறது போதாது. இன்னும் ஆண்டவருக்காக நான் என்ன விசேஷமான பாத்திரம், உபயோகமான பாத்திரம் மாறட்டும். ஒருவேளை ஒன்றுமே உபயோகிக்கப்படாமல் இருந்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை கிறிஸ்துவின் ஊழியக்காரராக. உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் நம்ப முடியாமல் நானா என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை கர்த்தர் ஊழியக்காரராக மாற்றுகிறார். எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஸ் பிகமிங் ஹிஸ் சர்வன்ட். கர்த்தருடைய ஊழியக்காரி. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி இதை நாங்கள் எடுத்துக்கொண்டே ஒப்புக்கொண்டே சொல்கிறவங்கெல்லாம் கரங்களை நல்லா உயர்த்துக்கு. இப்படி உயர்த்தக்கூடாது. 100% உங்களுடைய கரங்களை பார்க்க முடியும். எவ்வளவு சந்தோஷம். கர்த்தர் God bless each one of you. ஆண்டவர் கரங்களை கீழே போடுங்க. உங்களை என்ன செய்வார்? எப்படி ஊழியக்காரரை மாற்றுவாராம்? இந்த அம்மாவை எப்படி மாற்றினார் பாருங்க. மகதலேனா மரியாளை அப்போஸ்தலருக்கு நம்ம போனோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அபிஷேகம் முதலையே பெற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அவர் உயிர் தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கும் அன்பாக இருந்த இந்த மாதிரி தன்னோடு இருந்தவர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களோடு பேசுகிறார். அப்போஸ்தலர் 1:5 வாசிக்க கேட்போமா? ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட, நல்ல கவனிங்க, என்ன கவனிங்க, முக்கியமான பாகம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, என்னிடத்தில் நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் காத்திருங்கள். என்னுடைய சமூகத்தில் காத்திருங்க. இப்போ நம்ம அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது என்ன கிடைக்கிறது? அந்த இடத்துல யோவேல் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், இந்த 2 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன வாசிக்கிறோம்? என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனங்களே, சிலுவையின் மூலமாக ஆண்டவர் ஊழியக்காரியாக மாற்றுகிறார். நற்குண நற்சைகளை கொடுக்கிறார், நற்கிரிகளை கொடுக்கிறார். அதை ஊழியம் செய்வதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு தம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நம்மை நிரப்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்படித்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசித்தோம். 14ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 1:14 இந்த ஆண்டவரோடு கூட இருந்தாங்க இல்லையா? அவருடைய சீஷர்கள்
இன்னும் ஒரு 120 பேர் போல் அவங்க அம்மா, அவங்களோட பிரதர்ஸு எல்லாம் குடும்பத்தார் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ ஜெபம் பண்ணது விளைவாக என்ன நடக்குது? 2ஆம் அதிகாரத்தில் என்ன ஊற்றப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டாங்க. அதன் பிறகு அவங்க என்னவானாங்க? ஒவ்வொருத்தரும் ஊழியம் செய்தாங்க. இதே ஆசீர்வாதத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்குறார். சிலுவை பாருங்கள், எவ்வளவு பெரிய ஊழியக்காரர் உங்களை மாற்றுகிறது. இன்றைக்கி நீங்கள் வெறுமையான பாத்திரமாக வந்திருக்கலாம், வெறுமையான பாத்திரமாக வந்திருக்கலாம். ஆண்டவர் அன்றைக்கு வாக்கு கொடுத்து அவர்கள் எல்லாரையும், பவுல் பாருங்கள் எப்படி மாறினான், பேதுரு எப்படி மாறினான், எழுந்து நின்று பேதுரு நான் அவரை அறியேன், அவங்கள்ட்ட சொல்கிறான் அவரை அறியேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின பேதுரு எழுந்து நின்ற வைராக்கியமாக பேசுகிறான். 3000 ஆயிரக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிறார். இந்த சிலுவை அப்படி உங்களை மாற்றப் போகிறது. அதற்கு ஊழியக்காரியாக உங்களை மாற்றப் போகிறார். நீங்கள் நினைக்கிற நானாக ஊழியம் செய்ய போகிறேன். நான் நினச்சேன் அப்படி. ஆரம்பத்தில் என்னை சகோதரர் தினகரனோட திருமணத்தில் இணைக்கும் பொழுது எனக்கு ஒரே பயம். ஐயோ, ஒரு நல்ல ஊழியம் செய்வார், நான் ஒன்றுமே தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது, சும்மா பெருமையாக இருக்கிறேனே, நான் எப்படி ஊழியம் செய்வேன்? கர்த்தர் என்ன கிருபையா அவருடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து எனக்கு போதித்து, சங்கீதம் 32:8 நான் போதித்து உங்களை வழி நடத்துவேன்னு சொன்னபடி போதித்து எனக்கு சொல்லிக் கொடுக்கறது போல், சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்ப வளர்த்து, இன்று சங்கீதம் 92 வாசிக்கிறது போல கனிதரும் முதிர் வயதிலும் கனிதரும் திராட்சைக்கொடியாக என்னை மாற்றி இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒவ்வொரு சிலுவையின் மூலம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? ஊழியக்காரனாக அபிஷேகம் பெற்றவர்களாக கர்த்தர் உங்களை நிரப்பி அனுப்ப போகிறார். இதுதான் சிலுவையின் மேன்மை. எனக்கு அருமையாளி, இப்படிப்பட்ட சிலுவையின் மேன்மையை நாம் உணர்ந்தவர்களாக பெந்தேகோஸ்தே நாளிலே அந்த சீஷர்கள் பெற்றாங்க, மகதலேனா மரியாள் பெற்றாங்க, இயேசுவின் தாய் பெற்றாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தர் பெற்றிருக்கீங்களே, யோசித்து பாருங்கள். நற்குண நற்செய்கள் உங்களுக்குள்ளே வந்துருச்சா? ஆண்டவருக்கு என்று எழும்பி பிரகாசிக்க உங்களை அர்ப்பணித்திருக்கிறீர்களா? உங்களுடைய குணங்களெல்லாம் மாற்றுவார். என்னுடைய காரியங்களெல்லாம் மாற்றினார், என்னை தலைகளாக மாற்றினார். பிரதர் தினகரனோடு சேர்ந்து பாடுகளின் மத்தியிலே அபிஷேகம் பெற்று குடும்பமாக கர்த்தருக்கென்று இன்று வரை வைராக்கியமாய் நிற்க இந்த ரத்தம், சிலுவையில் இந்த ரத்தம் எங்களை பலப்படுத்தி வருகிறது. பேரப்பிள்ளைங்கள் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாமா? இப்பொழுது கர்த்தர் கொடுக்குறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்க. ஒருவராவது கெட்டு போவது தேவனுக்கு பிரியமல்ல. ஆகவே பிரியமானவர்களே, அர்ப்பணிப்போம். நம்ம எல்லோரும் அப்படியே முழங்கால் படியிட்டு நாம் ஆண்டவரை அர்ப்பணிப்போமோ? முழங்கால் படியிடக்கூடியவர்கள் முழங்கால் படிகள், அப்படியே முடியாத உட்கார்ந்து கொள்ளுங்கள், அல்லது எழுந்து நின்று நான் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க பயபக்தியோடு எழுந்து நின்று ஜெபிக்கலாம். இந்த ஆசீர்வாதங்களையெல்லாம் கர்த்தர் நம்ம கொடுத்து அனுப்ப போகிறார். முதலாவதாக ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து அருளிய அந்த சிலுவையிலே ஆண்டவர் பாவங்களுக்கு பதிலாக, சாபங்களுக்கு பதிலாக, அக்கிரமங்களுக்கு பதிலாக ரட்சிப்பை அருளி செய்தாரே. இந்த ரட்சிப்பை இரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு நிலைமையை நான் பெற்றிருக்கிறேனா? எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. கேளுங்கள் இப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது உங்களை நிரப்பி கொண்டு கேளுங்க. யாருக்கெல்லாம் வேணும் கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. ஒரு வேளை பாவத்தோடு அடிமைத்தனத்தினால் வந்திருப்போமானால் இன்றைக்கு இந்த சிலுவையை தியானிக்கிற இந்த நாளிலே, ஆண்டவர் நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்த இந்த நல்ல நாளிலே உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் சுத்தமாக்குகிறார். உங்கள் இருதயத்தில் சிலுவை நாதகராக வீற்றிருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை ரட்சகராக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று சொல்லுவீங்களா? கையில் இருக்கிற அந்த சிலுவையை பிடித்து ஸ்தோத்திரம் உயர்த்தி ஸ்தோத்திரம் என்று வாய் திறந்து சொல்லுங்க. எல்லாரும் சத்தம் கேட்கட்டும். ஆண்டவர் துணி அந்த கேட்டு சந்தோஷம் அடையட்டும். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரம், நீதிமான் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, அப்படியே அடுத்தாப்புல நம்ம பார்க்குறோம், நம்முடைய குணங்களையெல்லாம் மாற்றி உங்களுக்கு குடும்பத்தில் எத்தனை பேருக்கு சமாதானம் இல்லை? சமாதானம் உடைந்த குடும்பங்கள், நொறுங்குண்ட குடும்பங்கள், சண்டை, சமாதானம் இல்லை,
போகிற இடமெல்லாம் சமாதானம் இல்லை. இன்றைக்கு சிலுவையிலே சம்பாதித்த சமாதானம் உங்களுக்குள்ளே இறங்க போகிறது. கர்த்தர் சம்பாதித்து கொடுத்த அந்த தெய்வீக சமாதானம் உங்களுக்குள்ளே இறங்குகிறது. சிலுவையை நோக்கி பிடித்து கேளுங்க, இந்த சமாதானத்தை எனக்கு கொடுக்குறக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நல்லா வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பெரியமானுடைய நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. வாய்க்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், சமாதானத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் சமாதானம் தாரும், எங்கள் வீட்டில் சமாதானம் தாரும், எங்கள் வேலை செய்கிற இடத்துல சமாதானம் தாரும். சமாதானத்தின் தேவன்தாமே சாத்தானை கால்களின் கீழ் நசுக்கி போடுவீராக, நசுக்கி போடுவீராக. ஆண்டவரே விடுதலை ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். அதே போல பிரியமானவர்களே, கடைசியாக அந்த மகதலேனா மரியாள் பெற்றது போல ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஒவ்வொருவரையும் ஊழியக்காரனாக மாற்றி அனுப்புகிறார். குடும்பமாக எங்கள் குடும்பத்தை தெரிந்து கொண்டது போல உங்கள் குடும்பத்தை குடும்பமாக மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? மகதலேனா மரியாள் அர்ப்பணித்தா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அர்ப்பணித்தா, அபிஷேகம் பெற்றா, ஆண்டவருடைய வல்லமை இறங்கினது. இன்றைக்கி எத்தனை பேர் அபிஷேகம் இல்லாமல் இருக்கிறீங்க? ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, 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 இறங்குகிறது. ஒருவராவது வறுமையாய் போக வேண்டாம். ஆண்டவர் சிலுவையில் மூலமாக சம்பாதித்த இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் நற்கிரியை நற்செய்களை நிரப்பி ஊழியர்களாக உங்களை எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறார். இந்த வந்திருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். யார் யார் ஊழியம் செய்கிறீங்களோ இன்னும் இதற்கு மேலும் அபிஷேகத்தால் நிரப்புவார், வரங்களினால் வல்லமையினால் நிரப்புவா. பெற்றுக்கொள்ளுங்க, கேளுங்க, இன்னும் தாரும் ஆண்டவரே, இன்னும் தாரும், இன்னும் தாரும். ஆசீர்வதியம் கேளுங்க, வாயை திறந்து எல்லாரும். இப்போ ஜெபம் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் எல்லாரும், உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்குறேன். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரத்தில் கேளுங்க, 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 கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அபிஷேகத்தால் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிரப்போம்ப்பா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகளை நிரப்போ, நிரப்போ, அபிஷேகத்தால் நிரப்போ ஆண்டவரே. வல்லமள ஊழியக்காரராக மாற்றும், வல்லமள ஊழியக்காரிகளாக மாற்றும். சிலுவையில் சிந்துற ரத்தம் கொடுத்த பாக்கியம் அத்தனையும் பிள்ளைகளுக்கு கொடும். நீ கொடுக்கிறக்காய் ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.